பொட்டேட்டோ பொட்டேட்டோ சீக்கிரம் வா. நம்ம இப்ப சிடபிள்யூசி எபிசோட் 11 பத்தி பார்க்க போறோம். ஆமா டொமேட்டோ. நம்ம குக் வித் சி எபிசோட் 11 பார்க்க போறோம். மனசாட்சி சேனல்ல பேசுறதுக்கு மனசாட்சியோட வந்திருக்கியா டொமேட்டோ? அதெல்லாம் வந்தாச்சு. நீ வந்து அடுத்ததுக்கு போ. ஏன் டொமேட்டோ ரொம்ப ஒரு மாரி வீக்கா போயிட்டு இருக்க? வீக்காலாம் போல நெறைய டேக் கடுப்பா போயிருச்சோ? போயிட்டுருக்கேன். சரி, சரி. நம்ம வந்து இத பத்தி சில ஹைலைட்ஸ் சொல்லலாம். இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்னு சொல்லலாம். வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த சீசன் ஃபாலோ பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ரக்ஷன் வந்து ஒரு மாரி ஸ்டைலா ஒரு மாரி டிஃப்ரெண்டா போடுறேன்னு சொல்லி அவரோட காஸ்டியூம் டிசைனர் கிட்ட கேட்டுருப்பாரு. என்னன்னு தெரியல ஒரு மாரி போட்டுட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனா இந்த சீசன்ல பார்த்தாக்கா, இப்ப பார்த்துட்டு இருக்க கரெக்ட் சீசன்ல வந்து அவர் வந்து ஷூட்டா கரெக்ட்டா ஒரு மாரி டீசென்ட்டா போட்டுருப்பாரு. அவரு இதுக்கு முன்னுக்கு பண்ணது வந்து மாதம்பட்டி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஒருவேள வந்து இவரோட காஸ்டியூம் டிசைனர் வந்து டானு பண்ணிட்டாரோ ரக்ஷன் அந்த மாரி தோணுது இல்ல டொமேட்டோ? ஆமா. ஏன்னா வந்து நம்ம பார்த்த வரைக்கும் அவரு தான் இப்ப போட்டுட்டுருக்காரு. அதெல்லாம் வந்து ஷூட் ஆகாம இருக்கு. ஸோ ஏன் போடுறாங்க? ஏன் இவங்கள பத்தி நம்ம சொல்றோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஜோடியாக் சைன் வச்சு பார்க்கணும்னா, அவங்க 2 பேரும் ஏரிஸ். ஸோ ஒரே மைண்ட் செட் அதுதான் அவங்க பண்றாங்கன்னு நம்ம சொல்ல வரோம். ஆமா. அந்த பர்பிள் ஷர்ட். இவருக்குள்ள இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க மேட் செஃப். அவங்க வந்து மாதம்பட்டி ஃபர்ஸ்ட் சீசன் வந்து என்ன பண்ணாரோ, அவரு அந்த விஷயம் வந்து மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க. அடுத்த சீசன்ல அவரும் நல்லா இம்ப்ரூவ் ஆயி, இந்த மாரி பண்ணி ஜோக் பண்ணி ஃபன் பண்ணுவாங்க நல்லா இல்ல? கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப தானே புதுசா ஆரம்பத்துல மாதம்பட்டி புதுசுல என்ன பண்ணாரோ, முழிச்சுக்கிட்டு அந்த மாரி இருந்தாரோ, அதுதான் மேட்ச் செஃப் பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வாரத்தோட இது பார்க்க போறோம். அதாவது கல்யாண விருந்து இந்த வாரத்தோட. ஆமா. அந்த மாரி ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தபடியா வந்து அடுத்தபடியா வந்து அதான் அந்த பாட்டு பாட்டு போட்டிருந்தாங்களா? பாட்டு போட்டிருந்தாங்க. வாழை மீனு அந்த பாட்டு போட்டிருந்தாங்க. அந்த வாழை மீனு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலைவர் திமிங்கலம் தானுங்கன்னு சொல்றப்ப டக்குன்னு தாம காமிச்சிருப்பாங்க. அது வந்து உண்மையிலேயே ஃபன்னியா இருந்துச்சு அந்த கட்டம். அதுக்கப்புறம் வாழை மீனுக்குன்னு காமிக்கிறப்ப டக்குன்னு மாதம்பட்டி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் சென்னாக்குனி கூட்டம்னு சொல்றப்ப செஃப் தான் மேட் செஃப்ப காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்க்குறப்போ வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆமா. என்ன ஆரம்பத்திலே ரொம்ப சிறப்பா இருக்கே! ஆச்சரியமா இருக்கே! அந்த மாரி இருந்துச்சுல டொமேட்டோ. ஆமா. சரி அடுத்ததா? அடுத்தது நீ சொல்லு. அந்த அது ஒரு எடிட்டிங் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஷோவா தானே பார்க்குறோம். அங்க போய் உட்காந்து பார்க்கணும்ல. அந்த எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. அதாவது என்னது கோமலேஷ் கிளம்பியிருந்த அந்த அந்த கெட்டப் செயின் வந்து ஸ்நேச்சரு, அப்புறம் ஃப்ராடு அந்த மாரிலாம் பேரெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்கல்ல. ஆமா. அந்த மாரி ரிவீல் பண்றப்ப, அந்த மாரி எடிட்டிங் பண்ணி காட்டுறப்ப, அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனா. ஆமா. இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களே! பரவாயில்லையே! அப்படின்னு தோன்ற மாரி இருந்துச்சு அந்த கட்டம் உண்மையிலே. ஆமா. பேரிங் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது பேரிங் போவோம். ம். பேரிங் வந்து அந்த பேரிங் பொருட்கள்னு சொல்லிட்டு எல்லா சினிமா ஸ்டார போட்டிருந்தாங்க. ஆமா. அந்த மாரி இது வச்சிருந்தாங்க. அப்புறம் இது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. காம்படிட்டிவ் ரவுண்ட்ன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆமா. நான் காம்படிட்டிவ் ரவுண்ட் அதாவது செஃப்பா மட்டும் தான் நாங்க சூஸ் பண்ணுவோம். ஸ்கோர் வந்து எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, இவங்க வந்து நல்லா இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல இந்த ஷோவ. அதுக்காக அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. நான் சொன்னா நம்ம பிபிஎஃப் மனசாட்சில அவ்வளோ ஃபேமஸான சேனல்ல நான் சொல்ல அதுக்கேத்த மாரி நடக்குது. அது விஷயம். அது உண்மதான் நோட் பண்ண வேணா பார்த்தாலே தெரியுது இல்ல டொமேட்டோ? ஆமா. அடுத்தபடியா வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல டொமேட்டோ? சிரிப்பான சம்பவம். ஆமா. ஜோசப் குருவிலா அதாவது ஜோசப் திருவிழா வந்திருந்தாரு. ஆமா. அது வந்து தளபதி உண்மையான ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல. அந்தவங்கலாம் வந்து கொஞ்சம் மயக்கம் போட்டுருப்பாங்க சீன பார்க்குறப்ப இல்ல டொமேட்டோ? ஆமா, ஆமா. அந்த மாரி தான் இருந்துச்சு. ஃபன்னியா இருந்துச்சு ஆனா. ஆமா. அடுத்தது போலாமா? இல்ல இத கொஞ்சம் விளக்கணுமா? நீங்க பார்க்குறவங்க இத பார்த்தவங்களுக்கு தெரியும். பாருங்க அந்த சீன் வந்து அதுல இருக்கும். அவரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கட்டம் அப்படிதான் இருக்கும். ஆமா. பெர்ஃபார்ம் பண்றப்ப அது வந்து சிறப்பா இருக்கும். அதே மாரி ஜூபாய் சொல்லியிருப்பாரு இந்த மாரி ராமர் வந்து நம்ம சேனலோட தளபதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது உண்மையிலேயே உண்மதான். அது ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா. அவரு வந்து தளபதி விஜய் வந்து தமிழ் சினிமாக்கு தளபதி. ராமர் வந்து விஜய் டிவிக்கு தளபதின்னு அந்த மாரி சொல்லியிருப்பாரு. ஆமா ஒரு சீனியர் இல்ல. அதனால அந்த மாரி ஒரு வார்த்தை சொல்றப்ப, ஆமா கரெக்ட்டு தானே சொல்றாங்கன்னு தோணுச்சு. ஆமா. அது அடுத்தது வந்து நம்ப உமாயிர ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அது நீயே சொல்லு. ஆமா. அவரு வந்து சொல்லியிருப்பாரு இன்னைக்கு நெறைய வேலை இருக்கு. அதுக்கு நான் நெறைய ரெடி பண்ணிட்டு வந்தேன். அவர் கரெக்ட்டா இந்த மாரி வார்த்தையில சொல்லல. இங்க பொட்டேட்டோ வந்து இந்த மாரி சொல்றேன்னா, அது அங்க வேற மாரி சொல்லியிருப்பாரு. அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு நான் நெறையா விஷயம் ரெடி பண்ணிட்டு வந்தேன். அது இன்னைக்கு எனக்கு ஈஸியா இருக்குமோ என்னமோ சொல்லியிருந்தாருல்ல. இல்ல அவரு வந்து சூஸ் பண்ற ஒரு இது வந்து நான் கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு இன்னைக்கு நெறைய வேலை இருக்கே! அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த டைம்ல வந்து என்ன சமைக்க போறீங்க அப்படிலாம் ரிவீல் ஆகல. கல்யாண விருந்துன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வந்து இதுதான் சமைக்க போறீங்கன்னு சொல்லல. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஒரு இதா தான் இருந்துச்சு. இந்த கட்டம் மட்டும் இல்ல. கடைசியா ஒரு கட்டத்துல கூட அவர் சொல்லியிருப்பாரு. வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டோம். ஸோ வீட்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகி வர முடியும்? ஆமா. இந்த கட்டம் கூட ஒரு அளவுக்கு விட்டுறலாம். ஏன்னா கல்யாண விருந்துன்னு சொன்னனால அவர் மைண்ட் செட் பண்ணிட்டாரோ! அப்படி சொல்லலாம். ஆனா வீட்ல இருந்து ப்ரிப்பேர் ஆகி வர அளவுக்கு அந்த கட்டம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா, அவர் வந்து அந்த இத அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப சொல்லுவாரு. ஸோ அத நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா போன சீசன்லலாம் எல்லாம் போயிட்டு இத கத்துக்கிட்டு வருவாங்க. அந்த மாரி விஷயம்லாம் ரிவீல் பண்ணேன். இந்த சீசன்ல அந்த மாரி ஒரு விஷயம் ரிவீலே பண்ணல. ஆனா சமையலே ரிவீல் பண்ணாம சமைக்கிற பொருட்கள் எல்லாம் ரிவீல் பண்ணாம, அதுக்கூட இவருக்கு மட்டும் எப்படி? இன்னைக்கு இதுதான் சமைக்க போறோம்னு தெரிஞ்சுச்சு. அதுக்கு எப்படி இவ்ளோ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்திருப்பாரு? அந்த விஷயம் அங்க தோணுச்சு. அவ்வளோதான். அது வந்து அவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம பேசணும் அத பத்தி. அடுத்தது வந்து இன்னொரு ஒரு கெட்டப். ஒரு சம்பவம், ஒரு சிறப்பான சம்பவம் தான்.
ஆமா. புகழ் வந்து சூப்பர் ஸ்டார் கெட்டப் எடுத்திருப்பாரு. கண்டிப்பா அவர் வந்து அவரோட ஜோடியாக் படி அவர் ஸ்கார்பியனா இருக்கனால, மோஸ்ட்லி ஸ்கார்பியன் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க. நோ பத்தாததுக்கு அவரே அவரோட சேனல்ல ரிவீல் பண்ணியிருப்பாரு. பல நாள் கனவு என்னன்ட்டு. இல்ல நெறைய இப்ப கேட்கறவங்க நினைப்பாங்க, நாங்க கூட தான் சூப்பர் ஸ்டார் ஃபேன்னு. எனக்கு கூட சூப்பர் ஸ்டார் பிடிக்கும், உனக்கு கூட சூப்பர் ஸ்டார் பிடிக்கும், யாருக்கு வேணா பிடிக்கலாம். ஆனா வந்து அந்த கேரக்டர்ல உள்ளவங்க வந்து ரொம்ப பைத்தியமா இருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்ல வந்தோம். ஸோ அதனால வந்து புகழ் வந்து அந்த கெட்டப் எடுத்து பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஒரு ஸ்டைல்ல நடந்து வருவாரு. அது பார்க்க வந்து கால் வலி மாதிரி தான் இருக்குமே தவிர, சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கவே இருக்காது. ஆமா. அது பேசாம நம்ம குருஷிக்கு குடுத்துருக்கலாம் அந்த கெட்டப். ஏன்னா, ஆல்ரெடி நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். குருஷி வந்து 12, 12 அதே தலைவர் பிறந்த நாள் தான் குருஷி பிறந்த நாளாம். அப்ப அதிலேயே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜோடியாக் சொல்லாம கூட 2 பேரும் சேம் தேதி தான்ட்டு. ஆனா ஜோடியாக் பத்தி கூட இவங்கலாம் செக்ரட்டரிஸ் தான் வருவாங்க. ஆமா. இவங்கலாம் செகரட்டரீஸ்னால அது வந்து அது ஓன் ஸ்டைல் தான். ஸோ அந்த ஓன் ஸ்டைல் வந்து அவரு பண்ணியிருந்தாருன்னா, அது பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். ஸோ நல்லா இருந்திருக்கும் முக்கியமா. ஒரு புகழ் வந்து மேபி அவர் வந்து கமலோட எடுத்திருக்கலாம். ஆனா அ தங்கதுரைக்கு கிடைச்சது வந்து குட் தான். ஏன்னா அவரும் அதே கேரக்டர் தான். ஸோ அதனால ஓகே. ஒரு நல்லா வேள நீ சொன்ன மாரி டொமேட்டோ, அங்க அங்க பேசுறப்ப பின்னாடி யார் என்ன பண்ணாங்கன்னு கேட்கிறப்ப, நான் வந்து எனக்கு தெரியும் நான் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு கேட்டு வாங்கியிருப்பாங்களோ! அந்த மாரி தோணுதுல்ல. அப்படி இல்லையே. ஆனா வந்து குரேஷி கூட சொன்னாரு. நான் இத கேட்கலையேடான்னு சொன்னாரு. அப்ப அந்த மாரி ஒரு விஷயம் இல்ல. அவங்களா குடுத்துருக்காங்க போல. ஆனா இது இவருக்கு நம்ம என்னது புகழுக்கு கிடைச்சோன்னே அங்க அந்த மாரி தோண வந்துச்சு. ஏன்னா புகழுக்கு கண்டிப்பா அவர் கேட்டு அடம் கெஞ்சி கூத்தாடி பிடிச்சிருக்கலாம். அடம் ஆமா. பிடிச்சு அழுந்திருப்பாரு. ஏன்னா அவர் ரொம்ப இது நம்ம சொன்ன மாரி சேனல்ல தெரியும். அடுத்தபடி என்ன நடந்துச்சு? அடுத்தபடி வந்து விக்கி சிவா வந்து அவரோட அவரோட சொந்த கேரக்டரே அவருக்கு கெட்டப்பா கிடைச்சிருக்கு. அதுதான் சிம்பு. ஸோ அது வந்து விட்டுட்டு நம்ம பார்க்கணும்னா, அவர் வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து டக் லைஃப், நீ வந்து ஹக் லைஃப்ன்னு சொல்லிட்டு புகழ சொல்லியிருப்பாரு. அதாவது புகழ் பண்ற கதையே முடிச்சு விட்டுருப்பாரு ஆமா புகழ் கதைய. புகழ் பண்ற வேலைகள்லாம் வந்து எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்காரு 2டே வார்த்தையில. ஸோ அதனாலே அது வந்து நெறைய பேர பத்தி சொல்லியிருப்பாரு. ஆனா அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதான் நீ சொன்ன மட்டும் எல்லார பத்தியும் அவர் சொல்லியிருப்பார்ன்னு தான் நெனைக்கிறேன். இங்க 2 பேர பத்தி சொன்ன மாரி தான் காமிச்சிருக்காங்கல்ல. ஏன்னா எடிட் பண்ணி தானே காட்டுவாங்க. ஆமா, எடிட் பண்ணி காட்டுறனால. அடுத்தபடி என்ன சம்பவம் நடந்துச்சு? அடுத்தது வந்து அட்வான்டேஜ் டாஸ்க்கு பாக்க போறோம். அந்த ப்ராப்பர்ட்டி டான்ஸ் அதாவது. அப்ப வந்து இவரு வந்திருந்தார்ல டிஜே பிளாக்ன்னு சொல்றவரு இந்த விஜய் டிவில பண்ணிக்கிட்டு ஆமா, வேலை செய்ற ஒருத்தரு. ஆமா. அவரு வந்திருந்தாரு. அப்புறம் வந்து நம்ம ஒருத்தவங்கள பிபிஎஃப் கூப்ட்டுருந்தாங்க கெஸ்ட்டுன்னு சொல்ட்டு. ஆமா அந்த கூப்ட்டுருந்தாங்க. கெஸ்ட் வந்து யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கீழ காமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அவங்களும் வந்து சீரியல் நடிக்கிறவங்க அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. சொல் அடுத்தது வந்து பிபிஎஃப் மனசாச்சு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் டொமேட்டோ கேப்பே விடாம போயிட்டுருக்கோம்ல. ம், சொல்லு பிபிஎஃப் மனசாச்சு நம்ம வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த விஷயம் தான். அத ம். சொல்லிரு லைக் டொமேட்டோ. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க. ஆமா. நான் பேசுறதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆமா சரிதான், ரைட்டு தான். சொல்லலாம். தப்பா கரெக்ட்டா சொல்லல. நீங்க தப்பு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணலான்னு உங்களுக்கு தோணலாம். எதா இருந்தாலும் காமெண்ட் செக்ஷன்ல தெரிய வைங்க. நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்பதான் ஆமா அப்படின்னு ஏதாச்சும் தெரியும். ஆ, மொத்தத்துல ஏதாவது பண்ணுங்க மொத்தத்துல. ஏதாவது பண்ணுங்க. பார்க்க பிடிக்கலன்னா கூட எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பிக் பாஸ் தான் நம்ம ஹைலைட்டா சொல்ல போறோம். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா கூட புரியாது. ஏன்னா இது வந்து கட் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த ஷோவ சொல்றோம். ஆமா. நீ சொன்ன மாரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்புறம் வரும். இதோ சொல்லிட்டு இருக்கிறப்ப வந்துரும். ஆமா. சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப பிக் பாஸ்ல வரும். வர்றப்ப எந்த கான்டெஸ்டன்ட் பார்த்து அவங்க என்ன கேரக்டர்ன்னு பார்த்து நாங்க சொல்றோம். அப்ப அந்த 100 டேஸும் அது மட்டும் தான் இருக்கும். ஆமா. அடுத்தபடியா சம்பவத்துக்கு போயிடலாம். நம்ம சேனலோட இது போதும் டொமேட்டோ. அது போதும். அடுத்தது வந்து அதான் அந்த யாரோ வந்திருந்தாங்க 2 பேரு. அது யாருன்னு எனக்கு தெரியல. என்னமோ வெற்றி அந்த மாரி பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியாதனால அத பத்தி நம்ம பெருசா பேச விரும்பல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆ அதாவது டான்ஸ். ஆமா டொமேட்டோ சொல்லு டான்ஸ் என்ன? ஆ தெரியல. நீ டான்ஸ் சொல்லு. தெரியலையா? அதான் டான்ஸ் கேவலமான டான்ஸ் என்னமோ சொல்லியிருந்தியே? கேவலமான டான்ஸ்க்கு இவங்கலாம் மார்க் குடுக்குறாங்க. நல்ல டான்ஸ்க்கு இல்ல, இல்ல. மார்க் குடுக்கலான்ட்டு. நல்ல டான்ஸ் இப்ப நம்ம சொல்லியிருக்கிற அங்க நடந்த கட்டணம் வரைக்கும் பார்த்தாக்கா, நல்ல டான்ஸ் வரவே இல்ல. இல்ல, இல்ல. நம்ம வந்து ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறப்பவே வந்து சுனிதா வந்து இதிலயே வச்சு நல்லா ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து மார்க் கண்டிப்பா குடுத்துருவாங்கன்னு தெரியும். ஆனா ஆப்போசிட்ல அதாவது பக்கத்துல ஆடுறவங்களும் நல்லா ஆடுனா மட்டும் தான் அது ஒரு நல்ல டான்ஸ்ன்னு நம்ம நெனைக்கிறோம். ஒரு ஷோன்னு இருக்கிறப்ப. ஸோ அதனால வந்து சுனிதாக்காக மட்டும் அந்த மார்க் கண்டிப்பா குடுத்துருவாங்கன்னு நெனைச்சோம். ஆனா அது நடக்கல. அதனால இது பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா. பூ அப்படின்னு அடிப்பாங்க. அந்த மாரி தானே நடந்துருந்துச்சு. ஆமா அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து அடுத்தது வந்து விக்கி சிவா, நந்தகுமார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. டான்ஸ்ன்னுலாம் இல்ல. ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ஆமா. இந்த கட்டம் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது டொமேட்டோ. என்னன்னா, இவங்க 2 பேரும் நந்தகுமார் வந்து ரொம்ப அப்படியே பேன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப ரேரா தான் சிரிப்பாரு. விக்கி சிவா வந்து எத்தன வாரத்துக்கு அப்புறம் இப்ப தான் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறாங்க. அந்த விஷயம் தெரியுதுல்ல டொமேட்டோ? ம். ஆமா. இவங்களோட அந்த பெர்ஃபார்ம் நந்தகுமாரும் சரி, விக்கி சிவா ஆமா இவங்க ரொம்ப வாரம் கழிச்சு வந்திருக்காங்க. இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போய்க்கிட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. கன்டென்ட்டா படி பார்த்தாக்கா. ஏன்னா இவங்கள சொல்றதுக்கு விக்கி சிவா பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. அவர் வந்தோனே ஆஃபா இல்ல. அதனால அவர் இம்ப்ரூவ் பண்றாருன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி செஃப்பே சொல்ட்டாரு. "நீ வந்தோனே உடனே வந்து இந்த மாரி பண்ணிட்ட." அந்த மாரியெல்லாம் சொல்லியிருந்தார்ல ஆமா நல்ல ஆரம்பத்துல. பெர்ஃபார்ம்ன்ட்டு. அதனால அது வந்து சொல்ல ஒண்ணும் இல்ல. நந்தகுமார் வந்து ஆஃபாவே இருந்தாரு. அதனால அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறாருன்னு தான் கண்டிப்பா ஒருவேள சொல்லணும். விக்கி சிவா கூட பேர் ஆவறனால அவங்களுக்கு நல்லா
நல்ல ஒரு சிங்க் கிடைச்சுக்கிறனால நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ என்னமோல. இருக்கலாம். ஏன்னா அவர் ஏன்னா வந்து நல்லா சிரிச்செல்லாம் பேசுறாரு. ஸோ ஒரு ஒரு சிங்க் ஆகுது போல ஆமா. என்ன நல்ல சொல்ல? ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மத்தவங்க கூட பேர் ஆவுறத விட, இங்க நல்லா வாய்ப்பு கிடைக்கிறனால, அவரும் ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ண என்கரேஜ் மாரி ஒண்ணு நடக்குதோ என்னமோல. அது நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ம். ஸோ இருக்கலாம். அடுத்தது அடுத்தபடியா வந்து அந்த அந்த டான்ஸ் ஆடி முடிச்சோனே செஃப் தாமு வந்து ஒரு வாயத்து அந்த பண்ணியிருப்பாரு. பாட்டுல வர மாரி ஒரு ட்ரை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. மாரி. ஆமா. ஆனா அது வந்து ரொம்ப அதுல எல்லாம் சொல்லுவாங்க, குழந்தை வாய்ஸ் மாரி தானே இருக்குன்னு. ஆமா அப்படிதான் இருந்துச்சு. அது ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. அடுத்தது வந்து குறை மதுமிதா ஆடியிருந்தாங்க. அது வந்து மதுமிதா நல்லா ஆடியிருந்தாங்க. குரேஷ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அது வந்து 2மே மேட்ச் ஆச்சு. நல்லா இருந்துச்சு உண்மையாலே. அதாவது நல்லா ஆடுற பெர்ஃபார்ம் படி இந்த போட்டி படி பார்த்தாக்கா, இப்ப நம்ம குடுத்துருக்காங்களா, அதுல வந்து இங்க தான் கொஞ்சம் சூடு பிடிக்குது. கொஞ்சம். ஏன்னா வந்து குறை வந்து எப்ப ஆடல. தலையில அடிபட்டாரோ, அப்பதான் சூடே புடிச்சுச்சு. அதுக்கு முன்னுக்கு என்ன போட்டி இது? நார்மலா மார்க் குடுக்க ஒரு வேள சும்மா யாரா இருந்தாலும் மார்க் குடுக்கணும்னு சொல்லிட்டாங்களோ அப்படின்னு தான் புரிஞ்சுச்சு. இங்க தலையில அடிபட்டோனே தான், இல்ல இது உண்மையிலே போட்டின்னு தான் புரிஞ்சுச்சு. ஆமா. இல்லாட்டி அது உண்மையிலே போட்டின்னு புரிஞ்சுச்சு. இன்னொன்னு ஹைலைட்டா சொல்லணும்னா, அந்த கல்ல அடிபடுறப்ப கரெக்ட்டா பாட்டுல வருது. சொர்க்கம் இங்க இருக்குன்னு வருது. அவரு சொர்க்கத்துக்கே போயிருப்பாரு இந்நேரம். ஆமா. அது கரெக்ட்டா அந்த மாரி நடந்துச்சு. இது வந்து அப்பதான் வந்து தெரிஞ்சுச்சு. இவங்க ரியல் டான்ஸர் தான். ரீல் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல, அந்த ஒண்ணும் இல்லன்ட்டு. ஆமா. நம்ம சொன்ன மாரி ஒரு ஆளு தான் வந்து பண்ணாங்கன்னு, இல்ல பெர்ஃபார்மும் பண்ணியிருந்தாரு குறை. ஆனா ஆடல. ஆடுறபடி பார்த்தா அது இல்ல தான். ஸோ கடைசியா இப்ப வரவங்க தான் உண்மையாலே ஆடியும் ஆமா. இருந்தாங்க 2 நீ சொன்ன பேருமே. மாரி நம்ப பார்த்துட்டு இருக்கப்ப இந்த விஷயம் பேசிட்டு இருந்தோம். எப்பதான் இவங்க வருவாங்க? ரொம்ப வெயிட் பண்றதா இருக்கேன். கண்டிப்பா நல்லா ஆடுவாங்கன்னு பேசணும். அதுக்கேத்த மாரி யார பார்க்குறதுன்னே தெரியாத அளவுக்கு ஆடியிருந்தாங்க. ஆமா. ராமரும் சூப்பரா ஆடியிருந்தாரு. ராஜுவும் சூப்பரா ஆடியிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு உண்மையாலே. ஆமா. ராமராஜ் அதான் பேர் வச்சிருக்காங்களா? ராமர் ராஜுபாய். அது ஆமா, சேர்ந்தாப்புல பேரும் மேட்ச் ஆகுதுல்ல. ஆமா. அவங்க வந்து அந்த மாரி நல்லா ஆமா. இருந்துச்சு. என்ன ஒரு ஹீலிங் மாரி இருந்துச்சு. ஆமா. ஹீலிங் தேவ தான் கண்டிப்பா. ஹீலிங்கே வச்சு ஆமா. ஓட்டிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது புதுசா கண்டுபிடிப்போம். கரெக்ட் தான், கரெக்ட் தான். சரி அடுத்தது? அடுத்தது வந்து 2வது வந்து மதுமிதா குரேஷி வின் பண்ணியிருந்தாங்க. ஆமா. அவ்வளோதான். இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு விஷயம்லாம் நடந்துருந்துச்சுல்ல. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சீசன் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு மொத்தத்துல கன்டென்ட் படி பார்த்தாக்கா நெறைய கன்டென்ட் இருந்துச்சு. இன்னைக்கு கன்டென்ட்டும் இருந்துச்சு, சிறப்பாவும் இருந்துச்சு. அதனால ஓகே. அடுத்தது வந்து இப்பயோட முடிஞ்சுச்சுல. ஆ பார்ட் 1 படி பார்த்து நீங்க அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பார்ட் 2க்கு நம்ம போறோம் உள்ள. ஆமா. பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் டைப் ஆஃப் தாலின்னு சொல்லிட்டு கண்டிப்பா 5 டிஷ் இல்ல அதுக்கு 6வது டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6வது டிஷ் இல்ல. அறுசுவை டிஷ். அறுசுவை. ஐயோ! தப்பா சொல்ட்டேனா? 6வது டிஷ் இல்ல. 5 டிஷ் அதாவது கம்பல்சரி. கம்பல்சரி 5 டிஷ் பண்ணணும். அதுல வந்து அறுசுவை கொண்டு வரணும். ஆமா, அதானே? ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. கரெக்ட்டா அப்படிதான் குடுத்துருந்தாங்க. அப்புறம் அட்வான்டேஜ் வின்னர் அவங்களுக்கு வந்து அது என்னது எது வேணா ஏற்கனவே குடுத்த மாரி தான். ஆமா. ஆமா. ஏற்கனவே குடுத்த மாரி எங்க வேணா, எது வேணா எடுத்துக்கலாம். எந்த டேபிள்ல வேணா அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. ஆமா. ராமராஜ் அதாவது ராமரும் ராஜுபாய் குருசும் அவங்க பேரும் வந்து எங்க வேணா எது வேணா ஆமா. எடுத்துக்கலான்ட்டு. ஆனா நடந்தது வந்து வேற இல்ல. வேற. இவங்க தான் எடுத்துக்கலான்னு அங்க ரூல்ஸ் அந்த மாரி பவர் குடுத்துருந்தாங்க. ஆனா எல்லாமே இல்ல. இந்த விக்கி சிவான்னு ஒருத்தவங்கள இன்னைக்கு கூட்டிட்டு வந்தது தான் அவருனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணியிருந்தாரு. ஆமா. கன்டென்ட் படி. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. பிரச்சனையே ஆவாத குறைய ஆயிருச்சு. எல்லாமே ராஜு பாய் கிட்ட இருந்து எடுத்து எடுத்து ஓடி வச்சு அவரே கன்ஃப்யூஸ் ஆயிட்டாரு. சமைக்கலான்னு இருந்த அவர. ஆமா. அடுத்தது வந்து நம்ம 2ண்ட் கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாத்துக்கும் தெரியும். பிக் பாஸ்லயும் தெரியும். அப்புறம் வந்து சிடபிள்யூசி சீசன்லயும் நம்மளுக்கு தெரியும். ரம்யா பாண்டியன். ஸோ அவங்களும் வந்து அவங்க ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு தெரியும். அவங்க லியோ அது பிக் பாஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா வந்து நீ சொன்னல்ல, அவர் பார்க்க வந்து வைபவ் மாரி கொஞ்சம் ஆமா, இருந்தாருன்ட்டு. ஆமா, ஆமா. ஸோ மேபி வைபவ் மாதிரி கொஞ்சம் இருக்கிறனால அவர் டாரஸா இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு தெரியல. இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோன்னா இத போடுவோம். அதுக்காக தான் நம்ம முன்னுக்கே சொல்லி வச்சோம். ஆமா. ஏன்னா வந்து பார்க்க சேமா இருக்கிறனால சேமான கேரக்டர் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது வந்து ஒரு கெஸ் தான். கெஸ் தான் பார்க்க சேமா இருப்பாங்க தான். அவங்கவங்க பிஹேவியர் தான் ஜோடியாக் சேமா இருக்கணும். இல்ல, இல்ல, இல்ல. தப்பு. ஜோடியாக் படி பார்த்தா பார்க்க சேமா தான் இருப்பாங்க. ஆனா நீங்க கரெக்ட்டா பார்க்கணும். இப்படி சேமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கக் கூடாது. ஜெராக்ஸா? ஆ அவங்களுக்குன்னு சில விஷயம் இருக்கும். அது சேமா இருக்கணும். ஆமா கரெக்ட் தானே. ஆ பிஹேவியர், கேரக்டர் சேமா இருக்கணும். பார்க்க ஜெராக்ஸா இருக்கிறதுக்காகலாம் சேமா இருக்க மாட்டாங்க. ஆமா. இல்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, அவங்க ஜெராக்ஸா இருந்தா கூட டிஃபரெண்ட் தெரியும். ம். ஒண்ணு அழகா இருக்கும், ஒண்ணு அசிங்கமா இருக்கும். ஆமா. இதுதான் அந்த அந்த மாரி மாரி சிம்பிளா சொல்லணும். ஆமா. அந்த மாரி டிஃபரெண்ட் நம்மளுக்கு வந்து தெரியும். அது வந்து போக போக உங்களுக்கே தெரியும் பார்க்க பார்க்க இந்த சேனல்ல. அடுத்தபடியா வந்து அது என்ன? ஹிண்ட்ரன்ஸ். ஆமா. அது வந்து வணக்கம்னு சொல்ற மாரி ஒரு ஆர்டிஃபிஷியல் அந்த வந்து பொய்யான ஒரு விளையாட்டு ஜாமான் மாரி ஒரு கை குடுத்துருந்தாங்க. அந்த கையில இருந்து 2 சைட் கை சொருவி வைக்கலாம். ஆமா. அந்த மாரி பண்ணலாம். ஸோ அது வந்து அவ்வளோ பெருசா இல்ல. ஓகேவா தான் இருந்துச்சு. ஆமா. நல்லா அவ்வளோ பெருசா இல்ல. ஆனா குடுத்ததே குடுக்கல. இதுக்கு முன்னுக்கு சீசன்லாம் குடுத்த விஷயம் குடுக்கல. அதனால இது சொல்லணும்னு தோணுது. ஆமாமா. இது வேற வித்தியாசமா தான் குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து விக்கி சிவா வந்து மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தார்ல. அவரோட அது என்ன சொல்லுவாங்க? என்ன என்ன? என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு அதான் மொதயே சொல்லிட்டேன் அந்த விஷயம். அவரு மிமிக்ரி பண்ணி இந்த மாரி கன்டென்ட் குடுக்கணும்னு சொல்லி எத்தன வாரமா வராம, இப்ப வந்து அவரோட விஷயம் வந்து நாளுக்கு நாள் இந்த ஷோக்கு வரப்ப அவரு இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம மனசாட்சி நல்லாட்டுமேட்டும். ஓ! ஓகே, ஓகே. அதான் நீ மொதயே சொல்ட்டியா? அவரு வந்து மொத நாளே செஃப் தாமு என்னது என்னது அது ஸ்டாண்ட் அப்பா?
ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணி குகா, அவேஷனா? குரேஷிலாம் பண்ணாதடி பண்ணியிருக்கேன்னு ஆமா. சொன்னாரு. எல்லாருமே சீனியரா இருந்து, இத்தன சீசனா இருந்து பண்ணாத ஒரு விஷயம், புதுசா நீ வந்து பண்ணிட்டேன்னுட்டு அவரு கால் வலியில, அ ஆனாலும் எழுந்துச்சு நிண்டு பாராட்டுனாரு. ஆமா. அதுதான். அதனால அந்த ஒரு விஷயம். அடுத்தபடியா, அடுத்தபடியா வந்து இந்த இதுலயும் இது வந்து வந்து ஒரு சம்பவம். ஆனா கோவமான சம்பவம். நம்மளுக்கு இல்ல, அங்க நடந்த சம்பவம். ஆமா. அங்க நடந்த சம்பவத்துல வந்து அதாவது ஹிஸ்ட்ரிலயே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதாவது 2 ஹவர்ஸ் குடுத்தாச்சு. 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா குடுத்தாச்சு. ஆமா. அப்படின்னு சொல்லி செஃப் தாம் சொல்லிட்டு அவரு வந்து இது பண்ணிட்டாரு. ஆமா. அடுத்தது வந்து கூட கடைசியா இந்த ஷோ ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கப்ப கூட செஃப் தாம் இத பத்தி கொஞ்சம் சொல்லியிருப்பாரு. இந்த மாரி வந்து 2 ஹவர்ஸ் குடுத்து, அதுக்கு மேல டைம் குடுத்து, நெறைய தடவ இது நடந்திருக்கு போல. இன்னைக்கு தான் அத வந்து கொஞ்சமா எடிட் பண்றப்ப காட்டியிருந்தாங்களாட்டுமேட்டும். இந்த மாரி டைம் குடுக்குறதெல்லாம் இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும். கேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும்னு சொல்லியிருந்தாரு. கோவம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறோம். ஏன்னா அவரு இந்த ஷோ ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். அவரு நெறைய விட்டு குடுப்பாரு என்னன்ட்டு. அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல பண்ண மாட்டாரு மாரி புரிஞ்சுரட்டுமேட்டும். ஆமா. நம்மளுக்கு ஆனா வந்து 2 விதமாவும் தோணுச்சு இந்த விஷயம். இந்த வந்து கேஸ் ஆஃப் பண்ணது, இது வந்து ஒரு கன்டென்ட்காக பண்றாங்களோ! அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து, அவங்களே சொல்லியிருக்காங்க, ஒரு எபிசோட் வந்து 18 ஹவர்ஸ் எடுப்பாங்களாம். ஸோ, ஒரு ஹவர்ஸ் 18 சாரி ஒரு எபிசோட் 18 ஹவர்ஸ் எடுக்கிறப்ப, முன்னுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நீங்க எதா இருந்தாலுமே கட் பண்ணி தான் போக போறீங்க. ஒரு பேரிங்கா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் கட் பண்ணி தான் போறீங்க. ஒரு குக்கிங்கா இருக்கிறப்போ, அந்த 18 ஹவர்ஸ்ல நீங்க கண்டிப்பா ஒரு 7 ஹவர்ஸ் குக்கிங்க்கு குடுப்பீங்கன்னு நம்ம கண்டிப்பா நம்புறோம், ஒரு ஷோவா இருக்கிறப்ப. ஸோ, கன்டென்ட்காக இந்த கேஸ் ஆஃபு, நான் கோவப்பட்டுட்டேன். அந்த ம். மாரியெல்லாம் நீங்க பண்றீங்களோன்னு தான் நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனா இது தோணுச்சு. ஏன்னா வந்து அதான் நம்ம சொன்ன மாரி 7 ஹவர் குக்கிங் பண்ண குடுத்துருவீங்கன்னு தான் நம்மளுக்கு தோணுது. அ, கரெக்ட்டு தான் நட்டிமேட்டு. நீ ஆ, சொன்ன கன்டென்ட் கிரியேட்டர் யூடியூபர், இன்ஸ்டா அது இதுன்னு பார்த்தாக்கா நெறைய கட் பண்ணி அந்த கன்டென்ட் நல்லா வரணும்னு நெறைய பார்த்து வச்சிருக்காங்க. ஒரு டிவி ஷோன்னு இருக்கிறப்ப, அத விட கூடயா தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கணும். பல வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஷோன்னு இருக்கிறப்ப, இது நேத்து வந்த யூடியூப் டொமேட்டோ. அதுதான் நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, அந்த 2 ஹவர்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, 2 ஹவர்ஸ் குடுக்குறோம். ஸோ, எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் அப்படியெல்லாம் எனக்கு புரியல. 8 ஹவர்ஸ் நாங்க குடுக்குறோம். நீங்க 9 ஹவர்ஸ் எடுத்துக்கிறீங்க. அப்படி சொல்றாங்க போலன்னு நெனைக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு தோணுச்சு. செகண்ட் ஆப்ஷனா தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ம். இது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொன்னது இருக்கலாம். ஆமா. அடுத்தபடியா வந்து தளபதி நம்ம குக் வித் கோமாளில வந்திருந்தாருன்னு சொல்லலாம். எல்லாருமேட்டும். ஆமா, தளபதி வந்து வந்திருந்தாருன்னா அவரே வரல. அவர் இந்த இது இல்ல. ஆமா. ராஜு பாய்க்கு வந்து ஒரு இது மாரி செஞ்சிருந்தாங்க. அந்த பன் பட்டர் ஜாம்க்காக ஒரு ட்ரெய்லர் மாரி செஞ்சிருந்தாங்க. கணக்குப்படி பிக் பாஸ்ல என்ன நடக்குமோ அந்த ஒரு விஷயம் தான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம். இது பிக் பாஸோட சேம் கான்செப்ட்ன்ட்டு. அதுதானே? ஆமா, அதுதான். அந்த மாரி நடக்கிறப்ப தளபதி வந்திருப்பாரு. அதாவது ராஜு கிட்ட பேசுற ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்ல தான் அவரு வந்திருப்பாரு. அவர் ஏதோ ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றப்ப அங்க தளபதி வந்திருக்காரு. அந்த ஒரு ஃபோட்டோ கிளிப் வந்து காமிச்சிருந்தாங்க. ஆமா. அந்த ஃபோட்டோ நம்ம பார்க்குறப்ப, நம்ம ஆல்ரெடி சொல்லல. இவரு, அப்புறம் கவின், அப்புறம் ராஜு, சாண்டி இவங்க எல்லாமே ஒரே கேரக்டர்ஸ் தான். இதுல தளபதியும் ஒரே கேரக்டர் தான். ஆமா தெரியலன்னா கவினும், தளபதியும் சேம் டே பர்த்டேன்னு பார்த்தாலே தெரியும். ஊருக்கே ரிலேட்டிவ் தெரியும்னு ஆமா. நெனைக்கிறேன். தேவயானி கூட இருக்காங்க. சேம் சேம் டே பர்த்டே தான். ஆ. ஸோ இதெல்லாம் வந்து ஊருக்கே தெரியணும். தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்கலாம் ஒரே கேரக்டர் ஆமா. தான். ஜோடிக் படி இவங்கலாம் கேன்சர்ன்னு வரும். அந்த படத்துல வர மாரி. அந்த மாரி சீக்கிரல இவங்களோட ஜோடியாக். ஆமா. அந்த ஜோடியாக் வரும். நாசா ஸோ டீம் கண்டுபிடிச்ச அந்த ஒரு இது. நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ராஜு பாய் வந்து தளபதி மாரியே நெறைய பண்ணுவாரு. முழிக்கிறது, அப்புறம் அப்படியே ஜாம் ஆகுறது, அப்படியே ஸ்டக் ஆயிருவாரு. அதெல்லாம் தளபதி வந்து நீங்க ஆடியோ லான்ச்லயோ, இல்ல இந்த மாரி ஏதோ இடத்துல பேசுறப்பயோ நீங்க பார்த்துருப்பீங்க. இதேதான் கவின் பண்ணுவாரு, இதேதான் சாண்டி பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கேரக்டர்ஸ் தான். ஆமா. ஆனா இன்னொரு விஷயம் வந்து, நம்ம கவினுக்கும், எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, பிஹேவியர் ரொம்ப சேமா இருக்கும். ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இத்தன மட்டும். ஆமா. இவங்கலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஆஃபா இருப்பாங்க. அவங்கலாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கே தெரியும். எஸ்ஜே சூர்யாவும் அதே தான். அது அவருக்கு வந்து பர்த்டே வேற. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா. அவரு சரி அந்த விஷயம் வேணாம். நம்ம அடுத்தபடியா வந்து ஜட்ஜிங் அதாவது முடிஞ்சுச்சு. ஜட்ஜ் பண்ண போறாங்க. அந்த விஷயத்துக்கு போறோம். சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு மட்டும். ஆமா. ஜட்ஜிங்க்கு முன்னாடி வந்து ஒரு கட்டத்தில வந்து ரம்யா பாண்டியன் சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி வந்து சுனிதா வந்து சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அப்ப சுனிதா டக்குன்னு சொல்லுவாங்க, "நான் உங்ககிட்ட ஆஃப் கேமரா சொன்னத ஆன் கேமரால சொல்லிட்டீங்களா?" அப்படின்ட்டு. ஸோ இதுலயே நீங்க பார்த்துக்கங்க. ஆஃப் கேமரா ஒண்ணு, ஆன் கேமரா ஒண்ணு. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஆஃப் கேமரால நீங்க வந்து உங்களுக்கே தெரியுது. இதுதான் ஆஃப் கேமரா. அப்ப இத நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஆன் கேமரான்னு வரப்ப என்னலாம் பண்ணணுமோ, அத நீங்க பண்றீங்கன்னு அது பச்சையா நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ ஆனா ஆனா நீ சொன் இரு. ஒரு விஷயம் நம்ம சொல்லி முடிச்சிடுறோம். அந்த பிடிச்சவங்கன்னு அந்த விஷயம் இருக்குல்ல. அது வந்து பார்ஷியாலிட்டின்னு பச்சையா ரம்யா பாண்டியன் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து சுனிதா பண்ணாங்கன்ட்டு, உமேருக்கு. ஸோ அதுதான் நம்ம சொல்ல வந்தோம். இப்ப நீ என்னமோ சொல்ல வந்தியே என்னது? ஆமா. இது சம்மந்தப்பட்டது தான். நடந்ததுக்கு அப்புறம் எதுக்கு கொட? இல்ல ஆமா. நீங்க ஏன்னா பிக் பாஸ்ல வராத கான்டெஸ்டனா? பண்ணாத வேலையா? அது வந்து பச்சை எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கலாம் சூனியமே பண்ணிருவீங்க. பேரு சுனிதான்னு வச்சுக்கிட்டு சூனியம் பண்ற ஆளுங்க போல. சரி விட்டுருவோம். ஆமா. அடுத்தபடியா வந்து செஃப் ஆஃப் த வீக் வின்னர் வந்து ஜெயிச்சவங்க யாரு டொமேட்டோ? ஜெயிச்சவங்க வந்து ஷபானா ஜெயிச்சிருந்தாங்க. அதுதான். அது இல்ல. அது ஆறுதல் பரிசுல அது ஆறுதல் பரிசு. உண்மையான ஜெயிச்சு போட்டி போட்டு ஜெயிச்ச ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இது இல்லன்னு
தெரிஞ்சுக்கும் பார்த்து இந்த ஷோ ஃபாலோ பண்றவங்களுக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் குடுத்துட்டோம், இவங்க மட்டும் குடுக்கலையே! அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க. ஆமா. அப்படிதான் செஞ்சிருக்காங்க. ஆனா அதாவது இந்த மாரி ஒரு விஷயம் இன்னியோட முடிச்சுக்கலான்னு இந்த டீம் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டோம். அந்த மாரி வகையில சொல்லலாம். அவங்க வந்து ஒரு அக்ஷய் கமல் மாரி தான். ஸோ, அதனால வந்து ஒரு ஆறுதல் பரிசு தான் குடுத்துருக்காங்க. அக்ஷய் கமல்னு சொன்னோம் தான் ஞாபகம் வருது. ஆல்ரெடி நம்மளோட சேனல பார்க்காதவங்க பாருங்க. இன்னொரு வேற வீடியோ நம்ம இத பத்தி பேசியிருப்போம். அந்த அக்ஷய் கமல் இடத்துல இங்க 2 பேரும் மாட்டியிருக்காங்கன்னு இந்த வீடியோல ரிவீல் பண்றோம். யாருக்கு பட்டது? ஒண்ணு நந்தகுமார், ஒண்ணு வந்து ஷபானா. அதாவது என்னதான் முட்டி மோதனம், என்னதான் பயங்கரமான டிஷ் ரெடி பண்ணி, ஒரு ஃபைனலுக்கு ரெடி பண்ற மாரி டிஷ் ரெடி பண்ணி அது என்னது டைட்டிங்லாம் குடுத்தாலும், இவங்களுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா! அப்படின்னு தான் சொல்லணும் நடுமட்டும். ஆமா. இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உமேருக்கும், பிரியாரமனுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. பிரையாரிட்டி, ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான். ஷோவோட பில்லர்ன்னு அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, இவங்க தான் அது. இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, விக்டிம் ஆகுறவங்க, அதாவது மங்ஸ் ஆகுறவங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, போன சீசன் விர்கோ தான். அதாவது கேரக்டர சொல்றோம். அக்ஷய் கமலும், ஷபானாவும் இந்த சீசன்லயும். அதே மாரி தூக்கி வச்சு பேசுறதுல எல்லா சீசன்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர்ஸ்லாம் யாரா இருப்பாங்கன்னா, ஜெமினாயா இருப்பாங்க. ஒண்ணு இர்ஃபான், இன்னொன்னு வந்து உமேர், இன்னொன்னு வந்து இப்போ யார் இருக்காங்க? பிரியா ராமன், அதுக்கு முன்னுக்கு சந்தோஷ் பிரதாப், இன்னொரு முக்கியமா தேய்ச்சவங்க சொல்ல மறந்துட்டேன். அவங்க பேரு கூட அ மறந்துட்டேன். ஷிவாங்கி. இவங்க எல்லாமே இவ்ளோ பேர் இருக்காங்க. அவங்கலாம் என்ன பண்ணறாங்கன்னு எனக்கு தெரியல. அது அது ஜெமினி தான். இது வந்து விர்கோ தான். ஆனா நம்ம ஒண்ணு சொல்றோம். நந்தகுமார் வந்து நல்லா சமைப்பாருன்னு சொல்றத விட அவரோட பிளேட்டிங் நல்லாருக்கும். நல்லா டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டா, ஜோடியாக் படி சொல்லணும்னா அவங்க நல்லா டேஸ்ட் இருக்காதுன்னு தான் நெனைக்கிறேன். ஆனா வந்து விருகோன்றவங்க வந்து டேஸ்ட்டா சமைப்பாங்க. ஆனா அவங்கள தூக்கி ஆறுதல் பரிசுல குடுக்குறதும், தூக்கி கீழ போடுறதும் இதுதான் வேலையா வச்சிருக்காங்க. அதாவது இந்த கட்டம் வந்து என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, மட்டும் அந்த நான் ஒண்ணுமே பண்ணாம இந்த உலகத்துல நெறைய பேர் அந்த மாரி இடத்துல இருக்காங்க. அந்த மாரி பெரிய பெரிய லெவல்ல பெரிய பெரிய ஆளா இருக்காங்க. அந்த மாரி ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஒண்ணுமே பண்ணாம உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாரி கிடைக்குது? நீங்க என்னதான் பண்றீங்க? கொஞ்சம் டிப்ஸ ஷேர் பண்ணா நாங்களும் மத்தவங்க கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்கல்ல. ஏதாவது டேலண்ட் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்கல்ல. அந்த மாரி ஆளுங்க யூஸ் பண்ணுவாங்கல்ல. அப்படின்னு சொல்லணும்னு தோணுது மட்டும். ஆமா. இப்ப நம்ம சொன்னோம்ல, ஜெமினி கேரக்டர் தான் இதெல்லாம் வந்து அதிகமா இந்த இடத்துல இருக்காங்க. அதாவது என்ன ஒண்ணுமே பண்ற மாரி தெரியாது. ஆனா அவங்கலாம் வந்து ஃபைனல் வரைக்கும் அந்த குக் வித் கோமாளி மட்டும் சொல்றோம். இதே மாரி தான் ரீசென்ட்டா ஒருத்தவங்க வைரலா இருந்தாங்க இன்ஸ்டால கூட. என்னது இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க வீடியோ லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியும் அவங்க போஸ்ட் போட்டுக்கிட்டு, இப்படி திரிஞ்சுட்டு அந்த மாரிலாம் இருந்தாங்க. அவங்களும் அதே ஜெமினி தான். இதுதான் பண்றாங்களா? இல்ல வேற என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால சொல்றோம். சரி அப்ப இந்த விஷயத்த முடிச்சுக்கலாம்லாட்டுமேட்டு நம்மகிட்டயும் இன்ட்ரஸ்டிங் விஷயம் முடிஞ்சுச்சு. நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். நம்ம மனசாட்சியோட பேசலாம். ஆமா. நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மொதயே சொல்லிட்டோம். ஆனா திருப்பியும் சொல்றேன். ஏதாவது பிடிச்சிருந்தா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் நம்ம எத பத்தி எப்ப வேணா நம்ம பேசுவோம். அத பாருங்க. பிடிச்சா ஆமா. பாருங்க. அதுதான் பிபிஎஸ் மனசாட்சி. சரி பாய் டொமேட்டோ பாய். டொமேட்டோ. தப்பா சொல்லியாச்சு. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். இது பொட்டேட்டோ. இது டொமேட்டோ. பாய்.